காலத்தில் நடந்த சம்பவம். ஓர் ஊரில் ஒரு விவசாயி வாழ்ந்து வந்தான். அவன் மிகவும் ஏழ்மை நிலையில் இருந்தான். அவன் மிகவும் கஷ்டப்பட்டு உழைத்தான். அதன் மூலம் கிடைத்த வருமானம் அவன் தேவைகளுக்கு போதுமானதாக இருந்தது. ஒரு நாள் மாலை வேலையிலிருந்து வீடு திரும்பிய அவனுக்கு மிகவும் பசித்தது. இன்னைக்கு ராத்திரி என்ன சமைக்கிறது? அதே நேரம் அவனது குடிசை வாசலில் ஒரு கோழி கூவும் சத்தத்தை அவன் கேட்டான். அந்த கோழி எனக்கு நல்ல விருந்தா இருக்கும்னு நினைக்கிறேன். சிறிது நேர முயற்சிக்கு பின் விவசாயி அந்த கோழியை பிடித்து விட்டான். அந்த கோழியை சமைப்பதற்காக கொல்ல முயற்சித்த போது அது பேச ஆரம்பித்தது. விவசாயி, என்ன கொன்னுடாத, நான் உனக்கு நிறைய உதவி செய்வேன். என்ன இது? இந்த கோழி நல்லாவே பேசுதே. சரி, அப்படின்னா நான் உன்னை கொல்ல மாட்டேன். ஆனா நீ எந்த விதத்துல எப்படி எனக்கு உதவி செய்வேன்னு சொல்லு. நீ என்ன கொல்லாம உயிரோட விட்டேன்னா நான் தினமும் உனக்கு தங்கத்தாலான ஒரு முட்டைய தருவேன். தங்க முட்டையா? அதுவும் தினமுமா? ஆனா இந்த விஷயத்துல நான் எப்படி உன்னை நம்புறது? ஒருவேளை நீ என்ன ஏமாத்திட்டனா? என் மேல நம்பிக்கை வையே. நாளைக்கு மட்டும் நான் தங்க முட்டை தரலேனா நீ என்ன கொன்னுடலாம். சரி, நாளைக்கு வரைக்கும் உனக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன். விவசாயி அந்த கோழியுடன் குடிசைக்குள் சென்று அதனை ஒரு கூண்டில் அடைத்து வைத்தான். அடுத்த நாள் காலை எழுந்ததும் அவன் கோழி கூண்டின் அருகில் சென்று அது கூறியபடி தங்க முட்டையை இட்டுள்ளதா என்று பார்த்தான். என்ன இது? ஆச்சரியமா இருக்கு. உண்மையிலே இது தங்க முட்டை தான். அவன் அந்த முட்டையை எடுத்துக்கொண்டு நகரத்திற்கு சென்று அதை விற்க முயன்றான். அவன் சாலை நடுவே நின்று கொண்டு நன்றாக கத்தி விற்க ஆரம்பித்தான். இது அற்புதமான தங்க முட்டை, வாங்கிக்கங்க. இது ஒரு அதிசயமான தங்க முட்டை, வாங்கிக்கங்க. என்னது, உண்மையாவா? இது தங்க முட்டை தானா? நிஜமாவே இது ஒரு தங்க முட்டை தான். இதை கேட்டு அந்த முட்டையை பார்க்க பெரிய கூட்டம் கூடியது. அதை பார்த்து ஆச்சரியப்பட்டனர். எனக்கு இந்த முட்டை வேணும்பா. இல்ல, எனக்கு தான் வேணும். எவ்வளவு பணம் வேணாலும் தர்றேன், இதை எனக்கு கொடுத்துருங்க. கவலைப்படாதீங்க, இத உங்களுக்கே தந்துடுறேன். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு முட்டை கொண்டு வர்றேன். எல்லாரும் தயாரா இருங்க. விவசாயி அந்த தங்க முட்டையை விற்று நல்ல லாபம் சம்பாதித்தான். அடுத்த நாள் காலை எழுந்ததும் மறுபடியும் அவன் மற்றொரு முட்டை இட்டிருக்கிறதா என்று பார்க்க போனான். ஆஹா, அற்புதம்! இன்னொரு தங்க முட்டை. இப்பொழுது இதையும் விற்றுவிட வேண்டும். மற்றும் ஒரு முறை அவன் நகரத்திற்கு சென்று தங்க முட்டையை விற்றான். அதிசயமான தங்க முட்டை, வாங்கிக்கங்க. சரி, சொல்லு. இந்த முட்டையை நானே வாங்கிக்கிறேன். நாளுக்கு நாள் அவனுக்கு தங்க முட்டைகளை கொடுத்து கொண்டே இருந்தது. கோழி கொடுத்த தங்க முட்டையினால் அவனிடம் பணம் சேர்ந்து கொண்டே இருந்தது. ஒவ்வொரு நாளும் நாளுக்கு நாள் நான் பெரிய பணக்காரனாயிட்டே போறேன். இந்த நகரத்திலேயே நான் தான் பெரிய பணக்காரன். ஒரு மனுஷனுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே என்கிட்ட இருக்கு.
இதை பற்றி அவன் யோசித்துக் கொண்டே இருந்தான். எனக்கு இன்னும் நிறைய பணம் வேணும். தினமும் ஒவ்வொரு முட்டையா எடுத்துட்டு போறதுல எனக்கு ரொம்ப களைப்பா இருக்கு. அந்த கோழியை கொன்னு அதுக்குள்ள இருக்கிற எல்லா முட்டையும் நான் எடுக்க போறேன். அவன் அதை கொன்று அதன் வயிற்றை திறந்து பார்த்தான். ஆனால் அவனுக்கு எதுவுமே கிடைக்கவில்லை. ஏமாற்றம்தான் மிஞ்சியது. என்ன இது, தங்க முட்டையே இல்ல? இதுக்குள்ள இருக்கிற தங்க புதையல காணோம். இப்ப என்கிட்ட கோழியும் இல்ல. கோழியை கொண்டு நிறைய முட்டை எடுக்கலான்னு கனவு கண்டேன். இப்போ எதுவுமே இல்லாம போயிடுச்சு. இந்த கதையில இருந்து நாம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். அது என்னன்னா குழந்தைகளே, பேராசை பெரும் அழிவை தரும். பாப், உனக்கு அந்த சத்தம் கேட்டுச்சா? இது கரடி. அப்பா சரியாதான் சொன்னாரு. இருட்டிடுச்சுல.